வணக்கம் நண்பர்களே. இது முடக்கத்தான் கீரை. நான் நல்லா சுத்தம் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அது ஒரு 1.5 கட்டு இருக்குங்க. இதை கழுவி நம்ம ஒரு டிஷ்ஷு தான் செய்ய போகிறோம். மிக்சிலேயே அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கழுவுனா இந்த மாதிரி வரும். முடக்கத்தான் கீரையில் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. முடக்கத்தான் கீரை பேர் வந்ததே முடக்குவாதத்தை போக்கக்கூடியது. அதனால தான் முடக்கத்தான் கீரைன்னு பேரே வந்தது. இதில் சட்னி செய்யலாம், பொடி செய்யலாம், தோசை, இட்லி, நிறைய ஐட்டம் செய்யலாம். சூப்பு கூட செய்யலாங்க. நான் வரப்போகிற வீடியோவில் ஒன்று ஒன்றா உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி மிக்சியில் நம்ம எடுத்து போட்டுக்கிட்டோம் ஜாரில். அரிசி நான் ரேஷன் அரிசி தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ரேஷன் அரிசி 3 டம்ளர் போட்டுக்கிட்டேன். 1.5 கட்டுக்கு 3 டம்ளர் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டேன். அது கூடயே உளுத்தம் பருப்பு ஒரு 4 ஸ்பூனு அதுவும் நான் ஊற வச்சுக்கிட்டேன். பாருங்கள், கழுவி ஊற வச்சுக்கிட்டேன். இது மிக்சியில் நம்ம ஒரு இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி ஒரு நாள் புளிக்க வச்சுட்டு மறுநாள் நம்ம இட்லி ஊற்றிக்க வேண்டியது தான். நல்லா க்ரீனிஷாக வரும். பாருங்கள், க்ரீனிஷாக வரும். மாவு இந்த மாதிரி தான் இருக்கும். நான் இட்லி பாத்திரத்தில் இட்லியாக வச்சுருக்கேன். இட்லி சூடாக தாங்க சாப்பிட்ணும். இதுக்கு சைடிஷ் காரசாரமாக சாம்பார், கார சட்னி அந்த மாதிரி பண்ணலாம். பாருங்கள், இட்லி வெந்துடுச்சு. இந்த மாதிரி வரும். இது இட்லியாகவும் சாப்பிட்லாம், இட்லி உப்புமா செஞ்சும் சாப்பிட்லாங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் ஆன்லைன் ஷாப்பிங்க. இது ஒரு ஆப்பு தான். ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நிறையா பொருள் கிடைக்குது. ரேட் ரொம்ப சீப்பாக இருக்கும். பாருங்கள், இந்த மாவில் நான் தோசையும் ஊற்றிருக்கேன். தோசையும் நல்லாயிருக்கும். நான் ஒரே கையில், அதாவது ஒரு கையில் ஃபோனு ஒரு கையில் தோசை கரண்டி இருக்கிறதால தோசை கொஞ்சம் உடஞ்ச மாதிரி வருது. நல்லாயிருக்கும். தோசை கரெக்டாக வரும். மாவு கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி தோசை மாவு பதத்துக்கு நம்ம ஊற்றிக்க வேண்டியது தான். நல்லா கிறிஸ்பாக வருங்க தோசை. இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கீரை சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது சாப்பிடுவாங்க. பாருங்கள், தண்ணி தெளித்து நான் இன்னொரு தோசையும் ஊற்றி காட்டுறேன். இதுக்கு பொடி ஊறுகாய் கூட வச்சுக்கலாம். தோசைக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், தோசை இந்த மாதிரி ஊற்றிட்டு நம்ம மூடி வச்சு திருப்பி போடும்போது தோசை நல்லாயிருக்கும். சுற்றியும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். முடக்கத்தான் கீரை அதாவது சர்ம நோய்கள்லாம் நிவர்த்தி ஆகுமா, அதுவும் எங்கள் ஃப்ரெண்டு சொன்னாங்க. பாருங்கள், தோசை நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லாயிருக்கும். பாருங்கள், தக்காளி சாம்பாரோட தோசை. எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.